அனைவருக்கும் வணக்கம். 2022 டிசம்பர் 14ஆம் தேதி கிருஷ்ணகிரி கோர்ட்டில் ஒரு 19 வயசு பையனும் ஒரு 37 வயசு நபர் 2 பேரும் நாங்கள் ஒரு கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி சரணடைகிறாங்க. இப்போ போலீஸுக்கு இமீடியட்டாக தகவல் கொடுத்து இந்த 2 நபரையும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. நீங்கள் யாரை தீர்த்து கட்டினீங்க, என்ன பண்ணுனீங்க, பாடி எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணத்துக்குள்ளே நாங்கள் பாடியை போட்டுட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேச்சு கேட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போய் பார்க்கும்போது அந்த கிணத்து கிட்டத்திலே ஆக்சுவலாக போக முடியல, அந்தளவுக்கு பேட் ஸ்மெல்லாக இருக்குது. ஏன்னா இவங்க கொலை பண்ணி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. அந்த மாதிரி டைம் ஆனதுனால அந்த உடல் கிட்டத்தட்ட அழுகிய நிலையில் இருக்கவும் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. ஃபயர் சர்வீஸுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணி இந்த பாடியை வெளியில் எடுக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டில் தாசில்தாராக இருக்கட்டும், விவோன்னு சொல்லி எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இந்த பாடியை அட்டாப்சிக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு இந்த 2 நபர்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும் போது தான் போலீஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு செயலை இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையை சேர்ந்த சித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருந்துகிட்ருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறாங்க. ஒரு வழியாக ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் முடிஞ்சு மெடிக்கல் செக்கப்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு ட்ரைனிங்கும் போடுறாங்க. ட்ரைனிங் போனதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்க்குறாங்க. செந்தில்குமார் அப்படின்ற ஒரு பையனை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காதல் ஆகுது. இவங்க 2 பேரோட ட்ரைனிங் ஆக்சுவலாக முடியுது. 1997 ட்ரைனிங்கு முடியுது. முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டியூட்டியும் போட்டாங்க. ஸோ இவங்களோட லவ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரோட வீட்லேயும் சொல்கிறாங்க. அதாவது ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2 பேரோட ஃபேமிலியிலேயும் இதை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. நல்லபடியாக மேரேஜும் நடக்குது. மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய பிறகுது. ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலி போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த செந்தில்குமார் அடிக்கடி லஞ்சமாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இந்த சித்ராவுக்கு தெரிய வருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் லஞ்சம் வாங்குறீங்க, நம்ம பேர் கெட்ட பேராருன்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதை அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா தன்னோட பையனோட எதிர்காலத்துக்கு நிறையா பணம் தேவைப்படும், அதே சமயத்தில் நிறையா நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி அவர் நிறையா லஞ்சமாக ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கார். 2009 தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தோப்பூர் வனப்பகுதியில் ஒரு எஸ்எஸ்ஐயோட காரை கடத்தி இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா விற்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி போகும்போது இடையிலே ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் இவர் காரை கடத்தின விஷயமே தெரிய வருது. இது தெரிஞ்சதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா காரை கடத்தின குற்றத்துக்காக இவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் வீட்டிலே தான் இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளே திரும்ப சண்டையாகுது. ஏற்கனவே லஞ்சம் வாங்கிட்டு இருந்த இப்போ இந்த மாதிரி காரெல்லாம் வேறு கடத்திருக்கான்னு சொல்லி இந்த சித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா இவர் திட்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளில் என்ன நடக்குதுன்னா இந்த சஸ்பெண்ட் கேன்சல் பண்ணி திரும்ப டியூட்டியில் ஜாயின் ஆகிறாரு. டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் திருந்தினாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை, மறுபடியும் லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக லஞ்சம் வாங்கிட்டே இருக்கும்போது 2012 இவரை டிஸ்மிஸே பண்ணுறாங்க. இவர் எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினதுக்காகன்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா போலீஸோட ஒரு வாகனம் இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஏரிக்குள்ளே ஆக்சுவலாக விட்டுட்டார். இவர் ஏரிக்குள்ளே கொண்டு போய் இந்த வண்டியை விட்டதுனால மட்டும் இவர் டிஸ்மிஸ் பண்ண கிடையாது. அந்த வண்டியில் போலீஸோட ஆயுதம்லாம் இருந்திருக்கு, வெப்பன்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த வெப்பனை ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்தால் கூட இது வேறு யார்கிட்டாவது மாட்டுச்சு அப்படின்னாக்கா இதனால் எத்தனை உயிர் பலியாகும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால் இவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயத்தை இந்த நபர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறனால இவர் இனிமேல் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சித்ராவுக்கும் செந்தில்குமாருக்கும் பயங்கர வாக்குவாதமாகுது, சண்டையாகுது. இனிமேல் உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லி இந்த சித்ரா முடிவு பண்ணி தன்னோட பையனை கூட்டிகிட்டு தனியாக வந்துடுறாங்க. இப்போ இந்த செந்தில்குமார் என்ன பண்ணுறாருன்னா வேறு வழியே இல்லாமல் கல்லாவி பகுதியில் இருக்கக்கூடிய தன்னோட அம்மா வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா பேர் பாக்கியம். இவங்க அம்மாவும் வேறு வழியே இல்லை, ஏன்னா தன்னோட பையனாக போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவனை டிஸ்மிஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களும் தன்னோட பையனை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இந்த டைமில் இந்த செந்தில்குமாருக்கு வயசு 48 ஆகுது. இந்த செந்தில்குமார் என்னதான் தன்னோட மனைவியை பிரிஞ்சிருந்தாலும் அப்பப்போ போயிட்டு அவரோட பையனை போய் பார்த்துட்டு வருவார். அவங்க பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறனால அந்த பையனை போய் பார்த்துட்டு வருவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் செப்டம்பர் மாதம் இவர் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல. இவங்க அம்மாவும் பாக்கியம் தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. தன்னோட மருமகள் சித்ராவுக்கு கேட்குறாங்க, இங்கேயும் வரலன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. என்னோடய பையன் எங்கே போனாலும் கண்டிப்பாக ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவான், ஆனால் போன நபர் இப்போ ஆள் வீட்டுக்கே வரல, கால் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த செந்தில்குமாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது இவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே சில இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்த நபர். அது இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வந்ததுக்கப்புறமும் சில இல்லீகல் விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. இவர் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி இந்த விஷயத்தை பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போங்க, கண்டுபிடிச்சா சொல்கிறோன்னு சொல்லி அந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் காலங்கள் போய்கிட்டே இருக்குது, ஆனால் கண்டுபிடிச்ச மாதிரியே இல்லை. இதுக்கு மேலே வந்து இந்த பாக்கியம் வந்து வெயிட் பண்ண முடியாமல் அக்டோபர் 31 2022 அன்றைக்கி கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. என்னோட பையன் வந்து காணாமல் போய் ரொம்ப நாள் ஆகுது, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. இப்போ கலெக்டர் என்ன பண்ணுறாங்கனாக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உத்தரவு போடுறாங்க. இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து உடனடியாக வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து தீவிரமாக இதை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து இந்த செந்தில்குமாரோட ஒய்ஃப் சித்ரா கிட்டையும் பையன் ஜெகதீஷ் கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது இவர் வந்து வழக்கமாக வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தார். ஒரு சில நாள் வந்துட்டு இங்கே எங்கள் வீட்டுக்கு வருவார், வந்துட்டு ரிட்டன் போயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இவர் காணாமல் போனதுலேருந்து எங்களுக்கும் ஒன்றும் தெரியல, எங்கள் மாமியார் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும்னு சொல்லி இந்த சித்ரா சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து கால் பண்ணி பார்த்தோம், எத்தனை முறை கால் பண்ணாலும் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக இவரை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே வந்து பல இடங்களில் வந்து இவர் வந்து பிரச்சனை பண்ணி வச்சுருக்கார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து பல நபரோட வந்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி யார்கிட்டலாம் பிரச்சனை பண்ணியிருக்காரோ அந்த மொத்த பேரே வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது ஒருத்தர் கூட நாங்கள் வந்து எதுவும் பண்ணலைன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குழுவும் வந்து போலீஸுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி தீவிரமாக வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய இதே சூழலில் தான் டிசம்பர் 14 வந்து கிருஷ்ணகிரி கோர்ட்டில் வந்துட்டு ஒரு 19 வயசு பையனும் ஒரு 37 வயசு நபர் 2 பேரும் வந்து இந்த செந்தில்குமாரை தீர்த்து கட்டினது நாங்கள் தான் சொல்லி ஆஜராகிருக்காங்க. இந்த 19 வயசு பையன் யார் அப்படின்னாக்கா இந்த இறந்து போன செந்தில்குமாரோட சொந்த பையன் ஜெகதீஷ் தான் வந்து இந்த 19 வயசு பையன். ஸோ உங்கள் அப்பாவே வந்து நீ தான் தீர்த்து கட்டினியான்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு நீ எதுக்கு உங்கள் அப்பாவே வந்து கொலை பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொன்ன சில விஷயத்தை கேட்டு போலீஸே வந்து இப்படி ஒரு சம்பவத்தை தான் வாழ்நாளில் கூட கேட்டதில்லைன்னு சொல்லி ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சித்ராவும் செந்தில்குமாரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி ஒரு வழியாக 2 ஃபேமிலியோட சம்மதத்தின் பேரில் கல்யாணமும் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு பையனும் வந்து பிறகுறான். பிறந்ததுக்கப்புறமும் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்குது. இவர் வந்து ஒரு வழியாக வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் 2012 இவர் வந்து டிஸ்மிஸே பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் தன்னோட பையனை தூக்கிக்கிட்டு இவங்க வந்து கிளம்பி டேரெக்டாக தனியாக போயிட்டாங்க. இவரோட வந்து இனிமேல் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த நபர் வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணும்போது ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார். இவங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ ஆகிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டே இருந்ததுனால இவர் வந்துட்டு ப்ரொமோஷன் கிடைக்காம ஹெட் கான்ஸ்டபிளாகவே இருக்கார். ஆனால் அந்த சித்ரா வந்து சிங்காரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு எஸ்எஸ்ஐயாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து எஸ்எஸ்ஐயாக வேலை பார்க்கக்கூடிய ஸ்டேஷனில் ஒரு நபர் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது திருடுறது, வழிப்பறி பண்ணுறது, இந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணிவிட்டு அடிக்கடி வந்து ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அந்த நபரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா கமல்ராஜ் அப்படின்ற ஒரு 37 வயசு நபர். இந்த நபர் வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னாக்கா இந்த சித்ரா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சித்ரா வந்து அடிக்கடி வந்து இந்த நபரை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் இந்த கமல்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா இந்த சித்ரா கிட்ட வந்து அடிக்கடி ரொம்ப வலிஞ்சு பேசுகிறாரு, ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. இந்த பொண்ணுக்கும் வந்துட்டு இந்த கமல்ராஜ் வந்து பிடிச்சி போயிடுது. 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து இந்த மாதிரிலாம் திருடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம், அடிக்கடி வந்து ஸ்டேஷன் வர்றது, ஜெயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம், நீ வந்து என்னோட காருக்கே டிரைவராக சேர்ந்துரு. அந்த மாதிரி சேர்ந்துட்டு அப்படின்னாக்க வெளியில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் வராது, நம்ம 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐடியாவை கேட்ட கமல்ராஜ் வந்து இந்த சித்ராவோட காருக்கு வந்து டிரைவர் அப்படிங்கிற பேரில் இவங்க வீட்டில் இருக்கார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமல்ராஜுக்கு வந்து தனியாக ஒரு வீடே வந்து வாடகைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எடுத்து கொடுத்து தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சுட்டு தன்னோட டிரைவர் அப்படிங்கிற பேரில் 2 பேரும் வந்து வீட்டிலே வந்து உல்லாசமாக இருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே போய் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான உல்லாச வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது இந்த செந்தில்குமாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதாவது பல நபர்கள் சொல்லியிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் உன்னோட மனைவி வந்துட்டு தன்னோட டிரைவரோடவே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கே போயிடுறாங்கன்னு சொல்லி பல நபர்கள் வந்து இந்த செந்தில்குமார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட செந்தில்குமார் கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக வந்து இந்த சித்ராட்ட வந்து இனிமேல் உன் டிரைவர் வந்து இங்கே இருக்கக்கூடாது, அவனை வேலையை விட்டு இமீடியட்டாக தூக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா இதெல்லாம் கேட்க நீ யார், நீ வந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை தான் திட்டி அனுப்பிச்சி விட்றாங்களே தவிர இந்த கள்ளக்காதலனான இந்த கமல்ராஜ் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, வேலையை விட்டு தூக்கவும் இல்லை. இந்த மாதிரி இவங்களோட கள்ளக்காதல் மறுபடியும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் செந்தில்குமார் வந்து பல முறை கண்டிக்கிறாரு. அந்த கமல்ராஜ்கிட்டையும் போயிட்டு கண்டிக்கிறாரு, தன்னோட மனைவிக்கிட்டையும் கண்டித்து பார்க்குறாரு. 2 பேருமே இந்த செந்தில்குமாரோட பேச்சை சுத்தமாக கேட்கவே இல்லை.
இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அடிக்கடி இதனால் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் வந்து அந்த நபரை வேலையை விட்டு போக சொல்கிறேன், ஆனால் நீ வந்து வேலையை விட்டு தூக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை ஒரு கட்டத்தை தாண்டி எங்கே போகுது அப்படின்னாக்கா, நம்ம லைஃப்பில் இனிமேல் சண்டையே வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி தன்னோட கள்ளக்காதலன் கமல்ராஜ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் இருக்கார், அங்கே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக கிளம்பி அந்த ஜோதிடர்கிட்ட போகிறாங்க. அவங்க பேர் என்னென்னா சரோஜா. இந்த ஜோதிடரை பார்க்கும்போது இந்த நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது தனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, குடும்பத்துக்குள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சரோஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உலகத்தில் யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது பரிகாரம் பண்ணணும், இல்லை ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும், இல்லை உங்கள் கணவரை வந்து டிவோர்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி எது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் தாண்டி ஒரு ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் கணவர் வந்து தீர்த்து கட்டிருங்கன்னு சொல்லி ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் கணவரை வந்து நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்கிறாங்க. இப்போ ஜோதிடரோட பேச்சை முழுசாக நம்பி இந்த சித்ராவோட கள்ளக்காதலன் கமல்ராஜ் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த நபரை வந்து தீர்த்து கட்டணும், ஆனால் அது யார் பண்ணுறதுன்னு சொல்லி யோசித்து ஒரு கூலிப்படையை சேர்ந்த நபரை போய் பார்க்குறாங்க. அந்த நபரை போய் பார்த்து இது மாதிரி ஒருத்தரை வந்து முடிச்சு கட்டணும், எவ்வளோ பணம் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு வழியாக வந்து பேரம் பேசி 7 லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபைனல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் பண்ணினதுக்கப்புறம் என்றைக்கு வந்து தீர்த்து கட்டணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லா பிளானும் வந்து கிளியராக சொல்கிறாங்க. 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த ஜெகதீஷ் வந்து தன்னோட அப்பாவான செந்தில்குமாருக்கு வந்து கால் பண்ணி அப்பா இது மாதிரி வந்து அந்த கமல்ராஜை வந்து அம்மா வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து குடி போகிறோம், ஸோ பால் காய்ச்சன்னு நீங்கள் வந்துருங்கப்பான்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டதும் செந்தில்குமாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு வழியாக வந்து நம்ம பேச்சை கேட்டு அந்த கள்ளக்காதலன் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷத்தில் ஓகேடா கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் டயத்தில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் ஜெகதீஷ் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்கு பின்னாடி. அந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி போகும்போது ஆல்ரெடி வந்து கூலிப்படையை சேர்ந்த 2 நபர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க. விஜயகுமார் அப்படின்ற ஒரு நபரும் ராஜ்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் 2 பேரும் வந்து மறைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த மறைஞ்சிருந்த 2 பேரும் பின்னாடி இருந்து வந்து டக்குன்னு ஒருத்தர் வந்து கையை பிடிக்கிறதும், இன்னொருத்தர் வந்து சுத்தியில் எடுத்து தலையிலே வந்து பலமாக அடிச்சிடறாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது அந்த நபர் அந்த இடத்துலேயே சரிஞ்சு விழுந்து இங்கே இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்துட்டாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட உடம்புல வந்து கல் கட்டி இந்த ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு வந்து எந்த ஒரு யூசேஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ யாருமே இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கிணத்துக்குள்ளே வந்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ இந்த குற்றத்தை வந்து யாரும் வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி யோசித்து தான் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ இதையும் தாண்டி இப்போ அந்த கணவர் காணோம் அப்படின்னாக்கா எப்படியும் போலீஸுக்கு ஒரு நாள் தெரிய வரும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சரோஜா வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதியே போலீஸில் போய்ட்டு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. என்னோட கணவர் வந்து ஆள் காணா எங்கே போயிட்டாருன்னு தெரிலன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா போலீஸ் என்றைக்கு இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன் கணவர் காணாமல் போயிட்டாருங்கும்போது நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் வந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக தேடவும் எப்படியும் தன்னோட பையனையும் தன்னோட கள்ளக்காதலன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்த சித்ராவுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரியவும் என்ன பண்ணுறாங்கன்னா, பையனையும் இந்த கள்ளக்காதலன் 2 பேரையும் போய்ட்டு கோர்ட்டில் போய் ஆஜராக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சரணடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு இந்த பையன் ஜெகதீஷும் கமல்ராஜ் 2 பேரும் போய்ட்டு சரணடைகிறாங்க. இந்த கொலை நடந்து 3 மாதத்துக்கு அப்புறம், அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சித்ராவோட பையன் ஜெகதீஷ், அதே சமயத்தில் சித்ராவோட கள்ளக்காதலன் கமல்ராஜும், இந்த கூலிப்படையை சேர்ந்த 2 பேர், அதாவது விஜயகுமாரும் ராஜ்பாண்டியா, அந்த நபர்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ஜோதிடர், அந்த சரோஜா, அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. உலகத்தில் எந்த ஒரு ஜோசியரும் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த சரோஜா சொல்லியிருக்காங்க. ஒரு பிரச்சனைனா நீங்கள் கோயிலுக்கு போகணும், இல்லை இந்த விஷயத்தை செய்யணும், இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக கொலை பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுத்த ஒரே ஜோதிடர் இவங்க மட்டும்தான். ஸோ அதையும் வந்து உண்மைன்னு நம்பி அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடியை வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்குலாம் அறிவுன்றது 1% கூட இல்லைன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த சரோஜாவோட பையன் ஜெகதீஷுக்கு 19 வயசு ஆகுது. அந்த பையன் வந்துட்டு தன்னோட அம்மா வந்து கள்ளக்காதலில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிக்காமல் கள்ளக்காதலுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட அப்பாவே வந்து தீர்த்து கட்டுறதுக்கு கூடவே வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி சுத்தமாக ஒன்றும் தெரியல. ஒரு ஜோதிடரோட பேச்சை கேட்டதுனால ஒரு குடும்பமே நாசமாக போயிடுச்சு. அதாவது அந்த செந்தில்குமாரும் இறந்து போயிட்டார். இப்போ இந்த சரோஜா அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தன்னோட பையன் எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னே தெரியாது, அந்த பையனும் ஜெயிலுக்கு போயிட்டான். ஒட்டுமொத்த ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.